வணக்கம் நண்பா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இதில் 174 ஒரே நாளில் நான் ஏர்ன் பண்ணேன். இது எப்படி ஏர்ன் பண்ணுறது? இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே ஈஸி தான். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் நாலேஜ் இருந்தாவே போதும். நீங்கள் டெய்லியும் 150க்கு மேலே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே நண்பா, நாம் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா getmega. இது ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டைரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் 40 MB மட்டும் 40 ஜெம்ஸ் மட்டும்தான் கிரெடிட் ஆகும். நான் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் வச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு 60 ஜெம் தானாகவே கிரெடிட் ஆகிடும். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெம் வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் சைன்அப் பண்ணல அப்படின்னா சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஃபேஸ்புக் ஐடியும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கான என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கான ஓடிபி என்ட்ரு பண்ண வேண்டி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தானாகவே ஒரு 40 ஜெம்ஸ் கொடுப்பாங்க. அது நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணால் கீழே இருக்கிற லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 ஜெம் ட்ரான்சாக்ஷன் ஆகும். நான் உங்களுக்கு அந்த ஜெம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். வெல்கம் போனஸாக 40 கொடுத்துருவாங்க. அந்த ரெஃபரல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 ஆட் ஆகும். அதனால் நீங்கள் இந்த லிங்க்கை டைரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாகவே 60 ஜெம்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணேன். அதனால் எனக்கு ஜெம்ஸும் வந்துச்சு. நீங்கள் வெறும் 60 ஜெம்ஸ் வச்சு நீங்கள் அந்த ஜெம்ஸை மாற்றி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வரும். அந்த கான்டெஸ்ட்டில் ஜெம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் என்ட்ரி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்னுடைய ப்ரூஃப் இப்போ காமிச்சிடுறேன். கேஷ் ட்ரான்சாக்ஷன் இதில் 150 இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். என்னுடைய ட்ரான்சாக்ஷன் இப்போ நான் காமிக்கிறேன். நீங்கள் இதில் தான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் பார்க்க முடியும். இந்த இடத்துல எவ்வளோ ஜெம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜெம்ஸும் வாங்கிக்கலாம். நீங்கள் 150 இருந்துச்சுன்னா இங்கே வித்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இப்போ என்னுடைய ப்ரூஃபை காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நீங்கள் பேடிஎம் வித்ட்ராயல், ஓகேங்களா, பேடிஎம் வித்ட்ராயல் கொடுத்த ஒரு செகண்ட்லேயே எனக்கு அமௌண்ட் வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டு டைம் பார்த்துக்கோங்க, 4:53 3 டிசம்பர் 2019. இப்போ என்னுடைய இதில் காமிக்கிறேன். இதுலேயும் பாருங்கள், சேம் அதே டைம் அதே செகண்ட் தான், ஒரே செகண்டில் ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு. இது ஒரு ஜென்யூனான ஆப் தான். இதில் நான் 174 கொடுத்தேன், 174 அப்படியே ஆயிடுச்சு. இதில் இது மட்டும் இல்லை, வெறும் குவிஸ் மட்டும்தான். குவிஸ் கான்டெஸ்ட் மாதிரி, எப்படி சொல்கிறது அப்படின்னா ட்ரிவியா மாதிரி தான். ஒரு 5 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஆன்சர் பண்ணுறீங்க, அதுக்கான பாயிண்ட்டுமே அவங்க தருவாங்க. அந்த பாயிண்ட் அடிப்படையில் உங்களுக்கு அமௌண்ட் வரும். இப்போது எனக்கு எந்த லெவலில் பாயிண்ட் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கேமை எல்லாமே வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாயிண்ட் இந்த இடத்துல காமிக்கும், அவங்களுடைய பாயிண்ட் இங்கே காமிக்கும். இதில் நான் 28 ருபீஸை நான் இதில் லாஸ் ஆகிருக்கேன். நான் வின் பண்ணியிருக்கிற இதை காமியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் நான் 466 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த கேமில் அவங்க ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா 356 தான் எடுத்திருக்காங்க. நான் இதில் 28 ருபீஸ் வின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 150 ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே பேடிஎம்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்காக நான் ஒரு கேமை விளையாடி காமிக்கிறேன். என்கிட்ட 40 ஜெம்ஸ் இல்லை, வெறும் 36 ஜெம்ஸ் தான் இருக்குது. நான் 20 ஜெம்ஸ்க்கான கேமை விளையாடி காமியிருக்கேன். இதை ப்ரீ ஜாயினும் ஆகலாம். ப்ரீ ஜாயின் எப்படி ஆகிறது அப்படின்னா, நீங்கள் போயிட்டு கீழே ப்ரீ ஜாயின் வித் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ரீ ஜாயின் ஆகிடும். அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன், இந்த ஒரு நிமிஷம் முடியறதுக்காக. நண்பா, இப்போது அப்கமிங் கான்டெஸ்ட்டில் இருக்கிற இது இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் கான்டெஸ்ட் வரும். லைவ் கான்டெஸ்ட்டுக்கு வந்த உடனே நீங்கள் இதை ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போது இது லைவ் கான்டெஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ஜாயின்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு.
இதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து ப்ளே நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய ஆப்போனன்ட் கான்டெக்ட்டை வந்து அதேவே சூஸ் பண்ணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக டைம் ரெடி ஆகும். ஸோ அந்த டைமில் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தானாகவே கொஷின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகும். ஸோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அனுப்புகிறீங்க, அவங்களே வந்து சூஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து பாயிண்ட்ஸும் நல்லாவே வரும். இதில் இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஈஸியாகவும் கிடைக்கும். அமௌண்ட்டுமே ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ ஆப்போனண்ட் வந்து இன்னுமே சூஸ் பண்ணல. ஸோ எனக்கு இதில் வந்து 92 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ கைஸ், இப்போ நான் இதில் வந்து இது சூஸ் பண்ணுறேன். ஆன்சர் தப்பாக இருந்தால் ரெட்டில் காமிக்கும், அதுவே கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காமிக்கும். ஸோ ஆன்சர் 32. இதில் வந்து என்னுடைய ஆன்சர் வந்து தப்பு. ஸோ ஆப்போனண்ட் வந்து இதில் வந்து ஒரு ஆன்சர் கூட வின் பண்ணல. ஸோ அவருடைய பாயிண்ட் வந்து 78, என்னுடைய பாயிண்ட் வந்து 84. ஸோ நான் ஆன்சர் வந்து டக்குன்னு சூஸ் பண்ணுறதுனால என்னுடைய பாயிண்ட் வந்து சீக்கிரமாகவே ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகுது. அவங்களுடைய பாயிண்ட் வந்து அப்படியே இருக்குது. ஸோ இந்த கேமில் வந்து நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இந்த கேமில் வந்து நான் தான் 28 ருபீஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரூஃப்மே காமிக்கிறேன். 28 ருபீஸ் வின் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வேலெட்டில் வந்து பார்க்கலாம். வேலெட்டில் வந்து 28 ருபீஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வித்ட்ரா பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 இருந்துச்சுன்னா தானாகவே அது வந்து அவங்களுடைய பேடிஎம் நம்பர் காமிக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே வந்து 122 இருந்தால் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நேற்று நான் வந்து 174 வந்து வித்ட்ரா கொடுத்தேன், வித்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் யூஸ் பண்ணிக்குவாங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் வச்சு பண்ணுங்கள். ஸோ இதில் என்ன மெயின் அப்படின்னா ஜெம்ஸ் வச்சு தான் நீங்கள் விளையாட முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற லிங்க் வச்சு டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஜெம்ஸ் வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. 60 ஜெம் வரும். ஸோ கைஸ், பார்த்து விளையாடுங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ஒரு நல்ல வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆலில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.